ஹாய் வணக்கம். இது இப்போ ரொம்ப தேவை, லைக் ஹெவன் ஃபார் அனிமல்ஸ். இப்போ இந்த ஒரு டைமில் இந்த ஒரு காஸ்க்கு இந்த ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி, நம்ம டியூட்டி, நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த வேர்ல்ட் நமக்கு மட்டும், மனுஷருக்கு மட்டும் இல்லை, தே பிலாங் டு தி அனிமல்ஸ் டூ. அதை நம்ம ரியலைஸ் பண்ணாத ஐ திங்க் தட் ஆக்ஷன்ஸ் we are taking is not right. So I hope this encourages in the movement. Heaven for Animals எப்போவுமே டாக்ஸ்க்கு அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸும் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இவெண்ட்லும், வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங். இட்ஸ் ஜஸ்ட் சோஷியல் சர்வீஸ். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு விஷயத்தினால, இந்த ஒரு மூமெண்ட்னால ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் ஐம் வெரி கிளாட். இந்தியாவில் நிறைய நடக்குது, சென்னையில் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இவ்வளோ பண்ணுறது ஐம் ரியலி ஹாப்பி. ஓகே, இப்போ தனியாக ஷெல்டர் ஃபார்ம் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? அது எப்படி சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? அது ப்ராக்டிக்கலாக ஐ டோன்ட் திங்க் ஸோ. நம்ம அந்த ஷெல்டர் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஈஸி. ஒரு ஷெல்டரில் எங்கே அந்த ஒரு இடம், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள். நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு. I think vaccination and sterilization is the right way out. புரியுதா? ஆக்சுவலி இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அதான் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் பண்ணணும். நம்ம ஆர்கனைசேஷன் அது பண்ணிட்டே இருக்கு, கண்டினியூஸா we do it. ஸோ அதுதான் நிறைய பண்ணணும். that will really help. வணக்கம், நான் கேஷிகா, ஹெவன் ஃபார் அனிமல்ஸோட ஃபேஸ். ஸோ நாங்கள் வந்து இந்த ரேலி எதுக்கு, ஒரு சைலண்டான ரேலி எதுக்கு முக்கியமாக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இட்ஸ் அகேன்ஸ்ட் த ஃபோர்ஸ்ஃபுல் ஷெல்டரிங் ஆஃப் த கம்யூனிட்டி அனிமல்ஸ். எல்லா டாக்ஸையும் வந்து ஷெல்டர் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி இதை வந்து நம்ம முறைப்படுத்துறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தாண்டி நிறைய சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ண ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும்னு வந்து இந்த ரேலியில நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மனிதனா நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன், நான் மட்டும் தான் இந்த உலகத்தில் வாழணும், எனக்கு மட்டும் தான் எல்லா ஃப்ரீடமும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து ஆல் த கம்யூனிட்டி அனிமல்ஸ் தே டிசர்வ் ஃப்ரீடம், தே டிசர்வ் டு பி லிவ் அண்ட் டெஃபினெட்லி நாட் கேஜஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ண கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு எதுக்காக இங்க எல்லாருமே வந்து இப்படி குழுமை இருக்கும் கூடி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் அமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மக்கள் அதிகமா கூட இருக்கிற நாய்களை வந்து அப்புறப்படுத்தணும், ஏன்னா நாய்கள்னால பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நடைமுறைக்கே ஒப்புக்காத, நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா நீங்க எல்லாருமே வந்து கேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக. அதாவது சாப்பாடு போடுறதுல இருந்து, வேக்சின் போடுறதுல இருந்து, ஏபிசி பண்றதுல இருந்து நிறைய முன்னெடுப்புகளை வந்து விலங்குகள் ஆர்வலர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நாய்கள் வந்து அவங்க கூட பழகி இருக்கும். விலங்குகள் ஆர்வலர்கள் கூட விடுங்க, வீட்டுல இருந்து ஒரு வாய் சாப்பாடு வேலையை வைக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் வந்து தெருக்காரங்க, இந்த தெரு வந்து எனக்கு பாதுகாக்கணும், தெரு தான் என்ன வீடு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க பழகுன நாய்க்களை எடுத்து கொண்டு போய் எங்கேயோ விடுறேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தெரு பத்தி பெருசா தெரியாத வேற நாய்கள் வரும், அவங்களுக்கும் அந்த மனிதர்களுக்கு நிறைய கான்ஃபிளிக்ட் நடக்கும். இவங்க யாருன்னு தெரியாது, ஒரு இவங்க என்ன துன்புறுத்த வராங்களோ நினைச்சு திருப்பி கடிக்க வருது. நீங்க எதை வந்து சொல்யூஷன் நினைக்கிறீங்களோ அது சொல்யூஷன் நோக்கி போகல, இன்னும் அதிகமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு தான் 100% அதிகம்னு சொல்ல வரேன். ஷெல்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷெல்டருக்கான இப்ப இடமே கிடையாது. இப்ப நீங்க வந்து இப்ப ஆல்ரெடி இருக்க ஷெல்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அடிபட்டு கை கால் இல்லாம கண்ணு இல்லாம இருக்க நாய்களுக்கே இப்ப ஷெல்டர் கிடையாது. இப்ப இல்லாத ஒரு ஷெல்டர் வந்து எங்க கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து காட்டுவீங்க? எங்க முதல்ல இடம் இருக்கு? நீங்க அர்பன் பிளானிங் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னா மக்களுக்கு அங்கங்க சில விஷயங்கள் பண்றதுக்கே இடம் இல்லை. அப்ப நீங்க நாய்கள் காப்போங்கிறது வந்து நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அது வந்து விஞ்ஞான பூர்வமா இல்ல, நடக்காது. சொல்யூஷன் வந்து நாங்க தாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி வந்து மைக்ரோ சிப்பிங் மட்டும் எப்படி சொல்யூஷனை நீங்கள் கொண்டு வந்தீங்க? இவ்வளோ நாளுக்குள்ள, இத்தனை நாளுக்குள்ள இதை பண்ணுங்கிறது மட்டும் எப்படி அரசாங்கத்தினால பண்ண முடியுது? அப்போ அதே வேகமும் அதே விவேகமும் நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து இப்போ வந்து ஜிசிசி மூலியமாகவும் எங்க மாதிரி அனிமல் ஃபீடர்ஸ் ஆக்டிவிஸ்ட் சேர்ந்து இதை பண்ண முடியுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தெருவில் 10 நாய் இருக்கா, இப்போ கவுன்சிலருக்கு தெரியுமா தெரியாதா இந்த தெருவில் எத்தனை நாய் இருக்குன்னு? அந்த 10 நாய்க்கு ஊசி போட்டு ஏபிசி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா குறைஞ்சிட்டே வருமே. இது வந்து ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் பண்ண வேண்டியது. பட் ஆனால் வந்து ஃபெயிலியர்னால, ஆப்ரேஷனல் ஃபெயிலியர்னால தான் இன்னைக்கு இது எல்லாமே இவ்வளோ குழப்பமாகவும் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொதுமக்கள் விசஸ் டாக் லவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு நோக்கத்தில் கொண்டு போயிட்டே இருக்காங்க. எலைட் ஃபீடர்ஸ், அதாவது டாக் லவர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து காசு இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க. அப்படி இங்கே திருப்பி பாருங்களேன், எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? இல்லை. ஸோ அதனால தீர்வு வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு.
ஒத்துமையா இருந்தா இதை பண்ண முடியும். டாக் ஃபீடர்ஸை ஹராஸ் பண்ணாம அவங்க கூட ஒத்துப்போங்க. உங்க ஏரியால இருக்க டாக் ஃபீடர்ஸ்க்கு வந்து ஒற்றுமையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா டாக் பாப்புலேஷன் கம்மியாகும். அதான் தீர்வு. இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை விலங்குகளுக்கும் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தயவு செய்து மாத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதை கொண்டு போய் ஒரு ஷெல்டர்ல அடைக்காதீங்க. தயவு செய்து அதை சுதந்திரமா வெளியே விடுங்க. ஏபிசி போடுங்க, ஒண்ணுமே ஆகாது. வேக்சினேஷன் தயவு செய்து பண்ணாலே போதும். நாயை கூண்டில் அடைக்கிறன்ற பேர்ல எத்தனை பேர் கொடுமைப்படுத்தாதீங்க. போலீஸ்க்கு மட்டும் நாய் வேணும். போலீஸை காப்பாற்ற மட்டும் ஒரு பாம்பு பிளாஸ்டை கண்டுபிடிக்கணும்னா டாக் வேணும். ஆனா ஸ்ட்ரீட் டாக் மட்டும் வேண்டாம். இது எந்த ஒரு நியாயம்? தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, அனிமல்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. யங்ஸ்டர்லாம் அனிமல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தயவு செய்து அதை காப்பாத்துங்க. ஷெல்டர்ல போடாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஜட்ஜ் அவர்கள் வந்துட்டு திடீர்னு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாரு இல்லைங்களா, அதுக்கு நான் அவரை ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்டா ஒரு கேள்வி கேட்கணும். நீதி வழங்கும் நீதிபதி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஐயா, உங்களுக்கோ எங்க குழந்தைங்களுக்கோ அப்படி என்னதான் முன்விரோதமோ முன்பகையோ எங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, குற்றம் செய்யும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நீதிபதி ஆகிய நீங்களே இந்த வாயில்லா குழந்தைங்க எல்லாரையும் கொண்டு போய் ஒரு சிறையில அடைக்க சொல்றது எந்த விதத்துல ஐயா நியாயம்? லேட்டஸ்டா ஃபிளைட் ஆக்சிடென்ட் கூட நடந்துச்சு. அதுல எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க. அன்னைக்கு நீங்க ஏன் இவ்வளவு பேர் உயிரிழந்தாங்கன்னுட்டு நீங்க அன்னைக்கு ஃபிளைட்டை ஏன் தடை பண்ணல? ஏன்னா 1000 ஃபிளைட் ஓடுது, அதுல ஒரு ஃபிளைட் மட்டும் தானே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் உண்டாகுது, அதனால நீங்க விட்டுட்டீங்க. அதே மாதிரி தானே இந்த குழந்தைங்களும், இவங்களை ஒருத்தவங்களுக்கு தானே ரேபிஸ் இருக்கு, அந்த ஒருத்தவங்களை ரேபிஸ் வந்தவங்களை மட்டும் தனிமையில வச்சிருந்தா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. நீங்க ஏன் அது பண்ணல? அப்படி கொடுத்துனா நாங்க யாரும் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்க போறதும் கிடையாது, நாங்க யாரும் இன்னைக்கு போராட போறதும் கிடையாது. கொரோனா வந்தவங்களை மட்டும் தானே தனிமைப்படுத்துனீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நீங்க இவங்களுக்கும் பண்ணலாமே. மனித இன்னைக்கு கொரோனா அட்டாக் ஆனவங்க அட்டாக் ஆகாதவங்க எல்லாரையும் ஒரே அறையில அடைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மனிதர்கள் தமிழ்நாட்டுல மனித இனமே இருந்திருக்காது. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே இந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாரையும் உங்ககிட்ட அடிச்சு பழகாதீங்க, அரவணைச்சு பழகுங்க. உங்களால முடிஞ்ச ஆத்திரத்தை காட்டாதீங்க, உங்களால முடிஞ்ச ஒரு ஆகாரத்தை காட்டுங்க, அது போதும். உங்க விருப்ப காட்டுதுங்க, உங்க அன்பான விருப்பத்தை காட்டுங்க. இங்க விலங்கு நல ஆர்வலர்கள் பிளஸ் என்ஜிஓஸ் வாலண்டியர்ஸ் எல்லாருமே இங்க கூடி இருக்கோம். காரணம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்னால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 பெஞ்ச் ஜட்ஜஸ் இப்ப நவம்பர்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா நாய்களையும் தெருவில் இருக்க நாய், பப்ளிக் பிளேஸ்ல இருக்க நாய்களை எல்லாத்தையும் தூக்கி ஷெல்டர்ல போடணும். ஷெல்டர்ன்றது என்னன்னா, மாடு ஆடு இவர்களை தான் உள்ள போட முடியும். 10 நாயை ஒன்னா வைக்க முடியாது. இப்ப நம்ம கேக்குறது என்னன்னா, ஹெல்த்தியா இருக்கிற நாய், நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நாய்க்கு வந்து ஷெல்டர் தேவையில்லை. நாய்கள் வந்து தெருல தான் இருக்கும். தெரு நாய்கள் வந்து ஏரியா ஸ்பெசிபிக், அதாவது வந்து ஒரு 2 தெரு தான் இருக்கும். 2 தெருக்கு மேல எங்கேயும் போகாது. சோ இந்த நாய்களை கொண்டு போய் கூண்டில் அடைக்கூடாது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஹெல்த்தி டாக்ஸை வந்து இடம் மாற்றம் வேண்டாம். ஏபிசின்றது அனிமல் பர்த் கண்ட்ரோல், அதை செய்யணும். அதை கருத்தடை செஞ்சு ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை அதே இடத்துல கொண்டு போய் விடணும். இப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, டாக் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பாப்புலேஷன் காரணம் என்னன்னா, 10 வருடங்களாக கவர்மெண்ட் வந்து ஏபிசி ரூலை ஃபாலோ பண்ணல. மினிமம் ஏபிசி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயினா என்னன்னா, நாய்க்கு ஏகப்பட்ட கொடூரங்கள் நடக்குது. ஒண்ணு, நல்ல பில்டிங்ல இருந்து இருக்கிற நாயை தூக்கி வேற ஏரியால மாத்தி விட்டுறாங்க. ஏரியா மாத்தினா இந்த டெரிட்டரி ப்ராப்ளம் வரும். உள்ள இருக்கிற நாய்க்கும் புதுசா வர நாய்க்கும் சண்டை நடக்குது. இதுலதான் அது பயத்துல மீதி பேரை கடிக்குது. நாய் கடிக்கல நாங்க சப்போர்ட் பண்ணல. எந்த காரணத்திலயும் வந்து நாங்க பாவப்படுறோம். இன்னைக்கு நேத்து நாய் கடிக்கல, 10 வருஷமாவே நாய் கடிக்குது. கோவிட் பீரியடுக்கு அப்புறம் நாய் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணல. நாங்க கேட்கறது, உச்ச நீதிமன்றம் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரோட இதையும் கேட்டுட்டு, சமூக ஆர்வலர்கள், நாயோட இது எவ்வளவு சீனியர் பீப்புள் இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும். இன்னைக்கு நாயை பாத்தீங்கன்னா, இந்த தீர்ப்புக்கு அப்புறம் போக வரவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, நாய்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து கேட்கணும். மக்கள் வந்து பாசத்தை காட்டுங்க. நாய்க்கு தேவையானது ஒரு கை சோறும் தண்ணி தாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், வேற எதுவுமே கேட்கலங்க. அன்பை காட்டுங்க. ஒரே ஒரு நாள் பிஸ்கெட் போடுங்க, உங்க வாலாட்டிட்டு வரும். நான் வந்து ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்ல ஆக்டிவிட்டிஸா இருக்கேன். நான் நிறைய வருஷம் இருக்கேங்க நான். பட் ஆனா இன்னைக்கு வந்து ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். இத்தனை பேர், அது ஒரு இவ்வளவு பேர் ஒரு நாய்க்காக இப்படி இருக்காங்கன்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அது வந்து எல்லாரோட டெடிகேஷன் அண்ட் அது ஒரு இன்னொரு ஜீவன் மேல காட்டுற ஒரு அன்பு தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் திரண்டு அதுக்காக குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் ட்ரெஸ் அப் பண்ணி ஒரு
ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையினால தான் அதை பண்றாங்க. அந்த விஷயத்துல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.